نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ يمكر بك الذين كفروا ليثبتوك أو يقتلوك أو يخرجوك ويمكرون ويمكر الله والله خير الماكرين صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் பெயரால் 15ஆம் நாள் தராவீஹ் தொழுகை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தொந்தரவு புரிவானாக. இந்த நாட்களில் நரக விடுதலை வழங்குகிற ரப்புல் ஆலமீன் நம்முடைய பெயர்களையும் அத்தகைய விடுதலை வழங்கப்பட்டவர்களில் இணைத்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரிலே அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம் பற்றிய சில செய்திகளையும் நாம் பரிமாறிக்கொள்ள இருக்கின்றோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த எல்லா இபாதத்தையும் சமுதாயம் அனைத்திற்கும் உலகம் உள்ளளவும் கிடைப்பதற்கு வழி செய்துவிட்டார். ஆனால் ஒரே ஒரு இபாதத் மட்டும் அந்த காலத்தவர்களுக்கென்று சிறப்பாக தரப்பட்டிருக்கிறது. மற்றைய காலத்தவர்கள் அதை பார்த்து போராமைப்படுவதை தவிர வழி இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய நண்பர்களுக்கும் அல்லாஹ் ஹிஜ்ரத் என்ற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார். அந்த ஹிஜ்ரத் என்ற பாக்கியம் அவர்களுக்கு ஈடு இணையில்லாத ஒரு பெரும் பாக்கியம். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை தேடிக் கொடுத்து விட்ட பாக்கியம். அந்த பாக்கியத்தை வேறு யாரும் பெற முடியாது. ஹஜ்ஜை பெற்றுவிட்டோம், நோன்பை பெறுகிறோம், ஜக்காத்தை பெறுகிறோம், இன்ன பிற அமல்களை பெறுகின்றோம். ஆனால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்ற சஹாபாக்களுக்கும் அளித்த அந்த பாக்கியம், அது நாம் பார்த்து பொறாமைப்பட வேண்டிய ஒரு பாக்கியம் தான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கென்று சிறப்பாக தேர்ந்தெடுத்து அந்த பாக்கியத்தை நல்கியிருக்கிறார். அந்த வரலாற்று சிந்தனையை நாம் மேற்கொள்வதன் மூலமாக அதனுடைய சிறப்பு இயல்புகளை நாம் புரிந்து கொள்ள இயலும். கண்ணியத்திற்குரியவர்களே, முன்பு நாம் குறிப்பிட்டோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபிலிருந்து திரும்பி வந்த பொழுது ஒரு துவா செய்தார்கள். அந்த துவாவிற்கு பிறகு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் கதவுகளை திறந்து விட்டார். அதில் ஒன்றுதான் அவர்களை மேராஜ் என்ற அந்த பயணத்திற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்தார். மேராஜிலிருந்து திரும்பி வந்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனை மக்கா என்ற குறுகிய வட்டத்தில் மட்டும் இல்லாமல் மக்காவை தாண்டியும் செல்வதற்கான ஒரு வழியை அல்லாஹ் ஏற்பாடு செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்படி வெளியூரிலிருந்து யார் யார் வந்திருக்கிறார் என்பதை தகவல் அறிந்து அவர்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களிடத்திலே சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்துக் கூறினார்கள்.
அவ்வாறு மதீனாவிலிருந்து சிலர் வந்திருப்பதாக அறிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை சந்திப்பதற்காக செல்கிறார்கள். 6 நபர்கள் மதீனாவிலிருந்து வருகை புரிந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்று மன்னன்கும் நீங்கள் எந்த ஊர் எந்த குடும்பம் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஹஸ்ரத் என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படியானால் யூதர்களோடு உங்களுக்கு நட்பு இருக்குமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆமாம், எங்களுக்கு யூதர்களோடு நட்பு இருக்கிறது என்று அவர்கள் கூறியவுடன், சரி கொஞ்ச நேரம் உட்காரலாமா, உட்கார்ந்து பேசலாமா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அவர்கள் சரி என்று சம்மதித்து உட்கார்ந்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பற்றியும் தான் ரசூல் என்பதை பற்றியும் எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொன்ன உடனே அந்த ஹஸ்ரத் மக்கள் மதீனாவாசிகள் சொன்னார்கள், நாங்கள் ஏற்கனவே யூதர்களிடமிருந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். யூதர்கள் சொல்வார்கள், இன்ன நபியன் மபூதுன் அல்ஆன் கது தல்ல ஜமானு நத்தபியோ வனக்குருக்கும் அழகு பத்திர ஆதி வயரம். அந்த யூதர்கள் சொல்வார்கள், ஒரு நபி இப்பொழுது அனுப்பப்பட வேண்டிய தருணத்தில் இருக்கிறது, அதற்குரிய காலம் தான் இது. அப்படி நபி வந்தால் அவரை நாங்கள் பின்பற்றுவோம், பின்பற்றி அவரை துணைக்கு அழைத்துக் கொண்டு உங்களை எல்லாம் ஆதி இறம் கூட்டத்தார்களை கொலை செய்தை போன்று கொலை செய்து பூமியிலிருந்து உங்களை எல்லாம் நாங்கள் அப்புறப்படுத்தி விடுவோம் என்பதாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் கேள்விப்பட்டோம். கடைசிகள் நீங்கள் தானா? அப்படியானால் யூதர்களை விட நாங்கள் முந்திக் கொண்டு ஈமான் கொள்கிறோம் என்று அந்த 6 நபர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சந்தோஷத்தோடு ஈமானை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டு விட்டு நாங்கள் மதீனாவிலே போய் யூதர்கள் வந்து உங்களை ஈமான் கொள்வதற்கு முன்னால் மதீனாவாசிகள் அத்தனை பேர்கள் ஈமான் கொள்ள நாங்கள் செய்கிறோம் என்பதாக வாக்களித்து விட்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சிலே பால் வர்ப்பதை போன்று இருக்கும் என்று சொல்வார்கள். அது போன்று இது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருந்தது. அந்த 6 நபர்களும் மதீனாவிற்கு சென்று அங்கே உள்ளவர்களிடத்தில் எல்லாம் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் செல்கிறார்கள். அதோடு இதையும் தவறாமல் சொல்கிறார்கள், யூதர்கள் அந்த நபியை சந்திப்பதற்கு முன்னால் நாமெல்லாம் சந்தித்து அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட வேண்டும் என்று சொன்ன பொழுது எல்லோருமே ஆவலாக இருக்கிறார்கள். எந்த வீட்டிலையும் பெருமானாருடைய செய்தி போய் சேராமல் இருக்கவில்லை. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்திகள் போய் சேர்ந்து விட்டது. அதை அடுத்து மறு வருடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வந்து 11வது வருடத்திலே 20 நபர்கள் அங்கிருந்து வருகிறார்கள். வந்து அவர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு எங்களுக்கு ஒரு போதனையாளர்களை எங்களோடு அனுப்புங்கள், இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு, எங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு ஒருவரை அனுப்புங்கள் என்பதாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற முக்ரி, அதாவது குர்ஆன் ஓத கொடுப்பதற்காக வேண்டி முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த இருவரும் அந்த வருடம் சென்று விட்டார்கள். மறு வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் வந்து 12வது வருடத்திலே அங்கிருந்து 70 நபர்கள் வருகிறார்கள். 70 நபர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் தாங்கள் மதீனாவிற்கு வர வேண்டும் என்ற அழைப்பையும் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் அதைத்தான் 2வது அகபா என்று சொல்வார்கள். 20 நபர்கள் வந்ததை முதல் அகபா என்றும் முதல் உடன்படிக்கை என்றும், 70 நபர்கள் வந்ததை 2வது உடன்படிக்கை என்றும் சொல்வார்கள். அப்பொழுது அவர்கள் பெருமானாருக்கு அழைப்பு கொடுக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சார்பிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பேசுகிறார். அப்பாஸ் ரலியல்லாஹு பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்ளவில்லை என்றால் அபூ தாலிபிற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரியங்களில் எல்லாம் ஒரு ஆதரவான முறையிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தலையிட்ட காரணத்தினால் இந்த உடன்படிக்கையிலும் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருந்துகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றார்கள், முகமது இங்கே மக்காவில் ஷரஃபாக தான் இருக்கிறார், ஆனால் நீங்கள் மதீனாவிற்கு அழைத்துச் சென்றால் அங்கு அவருக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்க முடியும் என்றால் அழைத்து செல்லுங்கள், இல்லையானால் தேவையில்லை என்பதாக கிராட்சியாகவே பேசுகிறார்கள். அவர்கள் நாங்கள் பொன்போன்று அவர்களை பாதுகாத்து நாங்கள் மிகவும் சிறப்பாக அவருடைய போதனை கேட்போம் என்று வாக்களிக்க அந்த உடன்படிக்கை அவர்கள் ஏற்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் வருகிறேன் என்பதாக ஒத்துக்கொள்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உடன்படிக்கை நடந்த இடம் மினாவிலே கல்லறிவதை தாண்டி 3 சைத்தான்களுக்கு கல்லறிந்து விட்டு அந்த பக்கம் சென்றால் அங்கே ஒரு பள்ளிவாசல் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். 2-3 வருடங்களுக்கு முன்னால் அப்படி ஒரு பள்ளிவாசல் இருப்பது யாருக்குமே தெரியாது. ஒரே மலைகளாக இருந்தது. அரசாங்கம் இந்த மலைகளை எல்லாம் உடைத்து பாதை செய்ய வேண்டும்